வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது உருளைக்கிழங்கு சாதம். இதோட இந்த மாங்காய் ஊறுகாய். இந்த மாங்காய் ஊறுகாய் பொடிசாக கட் பண்ணிட்டு, அதாவது கல்யாணத்தில் பார்த்துருப்பீங்க, நல்லா பொடிசாக கட் பண்ணி தாளித்து அப்படியே போட்டு தருவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஸ்டைலில் தான் இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? உருளைக்கிழங்கு சாதம் தேவையான பொருட்கள்: பாயில்ட் ரைஸ் 150 கிராம், உருளைக்கிழங்கு 4 நம்பர், தக்காளி 3 நம்பர், வெங்காயம் 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 6லேருந்து 8 நம்பர், பச்சை மிளகாய் 2 நம்பர், பூண்டு 20 பல்லு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு பவுடர் 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, சோம்பு 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், தேங்காய் 2 பத்தை, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். எல்லாருக்கும் பிடிச்ச உருளைக்கிழங்கு சாதம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி இந்த உருளைக்கிழங்கு சாதம் எப்படி பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் உருளைக்கிழங்கு வதக்கிட்டு வறுவல் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு ரெடி பண்ண போகிறோம். இதெல்லாம் சேர்த்து ரைஸ் தம் பண்ணி இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டைலில் பார்க்க போகிறது தான் உருளைக்கிழங்கு சாதம். ஃபஸ்ட்டு மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு கடுகு. இந்த கடுகு கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கு நீங்கள் கட் பண்ணும்போது ஈவனாக ப்ராப்பராக கட் பண்ணுறங்க. அப்போ தான் வேகும் போது ஈஸியாக நல்லா வேகும், ஒரே மாதிரியே நல்லா வெந்து வரும். கொஞ்சம் உப்பு, மிளகாய் பவுடர், மஞ்சத்தூள், தனியா, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு அந்த தாளிப்பிலே போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இந்த இடத்துல கரெக்டாக சீசனிங் செக் பண்ணிக்கோங்க. அதாவது உப்பு காரம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுங்கள். ஏன்னா உருளைக்கிழங்கு வெந்த பிறகு நிறைய பேருக்கு வர பிரச்சனை உப்பு கம்மியாக இருக்கும், சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் கரெக்டாக செக் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்குது. இந்த ப்ரிப்பரேஷன் தான் நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் சொல்லுவோம், உருளைக்கிழங்கு ஃப்ரை சொல்லுவோம், உருளைக்கிழங்கு மசாலா சொல்லுவோம். ஸோ பல பேர் சின்ன சின்ன வேரியன்ஸில் இருக்கும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறது தெரிஞ்சிச்சுல, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. இதுக்கு பிறகு அதே மண்சட்டியில் நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் கடுகு, சோம்பு. இந்த இடத்துல சோம்பு கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பேன், கடுகு கம்மியாக போட்டிருப்பேன். இதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு அடுப்பை நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சுருங்க. பூண்டும் காஞ்ச மிளகாயும் நல்லா வதக்கப்புறம், அதாவது பூண்டு ஒரு 60% நல்லா வதங்கிருக்கணும். காஞ்ச மிளகாவும் நல்லா வதங்கும். காஞ்ச மிளகாய் நீங்கள் போடும்போது விதை எடுத்த காஞ்ச மிளகாய் போடுங்க. அப்படியே போட்டிங்கன்னா காரம் அதிகரிக்கும். இதுக்கப்புறம் வெங்காயம் போட்டிருக்கேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கிட்டோம். அதாவது ஒரு 50% நல்லா வதங்கி முடித்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதங்க வாசனை நல்லா சூப்பராக வரும். அதனால் நல்லா வதக்குன்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் தக்காளி நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல பழமாக இருக்க தக்காளி யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் காயாக இருந்தால் கூட யூஸ் பண்ணக்கூடாது, அப்போ டேஸ்ட் கொடுக்காது. இதுக்கப்புறம் பவுடர் மசாலா, கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இந்த மசாலா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த புளிப்புத்தன்மை சாப்பிடும்போது அந்த தக்காளியோட லைட்டாக புளிப்புத்தன்மை தெரியணும், அதுக்கப்புறம் அந்த காரம் தெரியணும். ஸோ அந்த டேஸ்ட்டில் அந்த டெக்ஸ்சரில் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள்.
இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் தேங்காய் பால் 2 பத்து தேங்காய் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பால் எடுத்திருக்கேன். பேஸ்ட் யூஸ் பண்ணல. பேஸ்ட் யூஸ் பண்ணால் டெக்ஸ்சர் மாறும், ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிக்கும். அதனால் வெறும் பால் போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். எதுக்காக இந்த பால் யூஸ் பண்ணுறேன்னா, அந்த வெங்காயம் தக்காளியை கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு மாய்ஸ்டர், ஒரு ஸ்மூத்தான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த தொக்கு எடுத்து அப்படியே இன்னொரு பவுலில் கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தம் போட போகிறோம். அந்த மசாலா, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, இதுக்கப்புறம் லைட்டாக மிளகுத்தூள் யூஸ் பண்ணும்போது அதிகமாக போட்டக்கூடாது, மைல்டாக தான் போடணும். சரிங்களா? கொத்தமல்லி போட்ட பிறகு வேக வச்ச சாதம். இந்த ரைஸ் வேக வைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பர்டிகுலராக உப்பு போட்டு பாயில் பண்ணுங்கள். பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணும்போது. இதே பொன்னி ரைஸ் யூஸ் பண்ணுன்னா நீங்கள் அப்படியே பாயில் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சா பொன்னி ரைஸ் யூஸ் பண்ணலாம், அப்படிலாம் பச்சை அரிசி யூஸ் பண்ணலாம். நான் இந்த ப்ரிப்ரேஷன் பாஸ்மதி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு லேயர் எப்படி நம்ம செட் பண்ணமோ அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் லேயர் செட் பண்ணுங்கள். அதே டைமில் மறந்துடாதீங்க, மிளகுத்தூள் அதிகமாக போட்டால் டேஸ்ட் மாறும். இப்போது மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். இந்த இடத்துல கொஞ்சம் நெய் போட்டு அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றும் பாதி அப்படி எடுத்து சர்வ் பண்ணால் அப்படி பிரியாணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி சவுத் இந்தியன் ஸ்டைலில் ஒரு அருமையான உருளைக்கிழங்கு சாதம் எப்படி பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இது தொடர்ந்து மாங்காய் ஊறுகாய். இன்ஸ்டண்ட்டாக சட்டுன்னு வீட்டில் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மாங்காய் ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள்: பெரிய சைஸ் மாங்காய் 2 நம்பர், கடுகு 1.25 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 5லேருந்து 6 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க கடுகு வெந்தயத்தையும் நல்லா வறுக்க போகிறோம். 1.25 டீஸ்பூன் கடுகு சொல்லியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி 1/4 டீஸ்பூன் தாளிப்புக்காக யூஸ் பண்ண போகிறோம். அதனால் கடுகு வெந்தயம், இந்த கடுகு வெந்தயம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சு வறுக்கக்கூடாது. அப்படி வறுத்திங்கன்னா அந்த வெந்தயம் தீஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அப்படி தீஞ்சு போனால் கண்டிப்பாக கசப்பு தன்மை வந்துடும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்க ஆரம்பிங்க. வறுக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கடுகு ஒன்றோட ஒன்று நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்களா, அந்த கடுகு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி டப்புன்னு நல்லா பொரிஞ்சு வரும். நீங்கள் ஆயில் ஊற்றின பிறகு தான் கடுகு பொரியுதை பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்து பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதை சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறோம். நான் யூஸ் பண்ணது 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், டோட்டலாக 2 டீஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அரைச்சி முடித்த பிறகு எல்லா பவுடரும் ஊறுகாய்க்கு யூஸ் பண்ண போதில்லை. எதுக்காக அதிகமான குவான்டிட்டி இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன் கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைக்கிறதுக்கு கம்மியாக போட்டிங்கன்னா அரைக்க முடியாது. அதனால தான் 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் வெந்தயமும் போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எந்த அளவுக்கு பவுடர் யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டேஜில் காமிக்கிறேன். அதே டைமில் இந்த பவுடர் நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சிக்கணும். கொஞ்சம் கூட குறைன்னு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு போடுங்க. கடுகு போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை, சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சில்லி பவுடர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா, எண்ணெய் ரொம்ப சூடாக டைமில் சில்லி பவுடர் போட்டோன்னா அந்த சில்லி பவுடர் தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் போட்ட உடனே பெருங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் போட்டுருங்க. அப்போது டெம்பரேச்சர் கம்மியாகிடும், தீஞ்சு போகாது, சில்லி போடுறோம். இப்போ இந்த மாங்காய் பாருங்கள், அதே டைமில் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் கூட கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
இந்த மாங்காய் கரெக்டாக ஒரு 80% அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கு பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கடுகு போடுறோம், வெந்தயம் போடுறோம், யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடியே போட்டு நீங்கள் யூஸ் பண்ணால் கசப்பு தன்மை வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் ஒரு 80% அளவுக்கு மாங்காய் வதங்கட்டும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், பவுடரை போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்திங்கன்னா ரெடி. இந்த மாங்காய் வதங்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க. அதுக்கு பிறகு இந்த பவுடர் போட ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருந்ததுன்னா கெட்டு போகாது. அதனால தான் எண்ணெய் தாராளமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுறாங்க ஊறுகாய்க்கு. இப்போ இந்த பவுட்ரு கரெக்டாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் 1.25 டீஸ்பூன் போடலாம். மீதி பவுடரை அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா எப்போல்லாம் மாங்காய் ஊறுகாய் பண்ணுறீங்களோ அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறது ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.